போல பரந்தூரிலே 233வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி அதே 233வது தினத்தன்று இப்பொழுது தாம்பரத்தை நோக்கி நாங்கள் இப்பொழுது கடத்தி இருக்கிறோம். தாம்பரத்திலிருந்து இன்னும் 20-25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தலைமைச் செயலகத்தை நோக்கி கடத்துவதற்கு இன்னும் வெகு தொலைவில் அந்த நாள் இல்லை. அது நம்முடைய கரங்களில் இல்லை, அது தமிழகத்துடைய அரசினுடைய கரங்களில் இருக்கிறது என்பதை இப்பொழுது நான் எச்சரிக்கையாக சுட்டிக்காட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு சொந்தங்களே, இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிற போராட்டம் ஒரு அறவழியிலான போராட்டம். இந்த போராட்டம் உண்மைக்கான போராட்டம். இந்த போராட்டம் ஏதோ ஏகனாபுரம் உள்ளிட்ட பரந்தூர் உள்ளிட்ட 13 கிராம மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான போராட்டம் அல்ல. மாறாக இன்றைக்கு இங்கே பேசிக்கொண்டிருக்கிற நெல்லை முபாரக் தோழர் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட அத்தனை தோழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்கான போராட்டத்தை இன்றைக்கு நாம் அனைவரும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை அன்பு சொந்தங்களை இன்றைக்கு நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன் பரந்தூரினுடைய விமான நிலையம் அமைந்தால் நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன நஷ்டம்? பரந்தூரினுடைய விமான நிலையம் அமைந்தால் இங்கு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு லட்சோப லட்சம் கோடி ரூபாய் அவர்களுக்கு புரோக்கர் ஃபீஸாக அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் பரந்தூர் விமான நிலையம் அமைந்தால் இந்த நாடு பாலைவனமாகிவிடும் என்று நாம் சொல்லுகிறோம். வேற ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு எல்லாம் கமிஷன் கிடைக்காததுனாலேயோ எங்களுக்கெல்லாம் ஏதோ அவர்களுக்கும் நமக்கும் வாய்க்கா வரப்பு சண்டை இருக்கு என்பதனாலே இந்த போராட்டம் நடத்தப்படவில்லை. மாறாக இந்த போராட்டம் இங்கே நடத்தப்படுவது என்பது தெற்கில் இருந்து தொடங்கினால் தெற்கிலே ஒரு கூடங்குளம், மதுரையிலே ஒரு நியூட்ரினோ திட்டம், வடக்கிலே இன்றைக்கு பல்வேறு மோசமான திட்டங்கள், என்எல்சியின் சார்பிலே எடுக்கிற நிலையெடுப்புக்கு எதிரான போராட்டங்கள், அருகில் இருக்கிற கல்பாக்கம், இப்பொழுது மீண்டும் ஒரு பரந்தூர் விமான நிலையம் என்று வந்துவிட்டால் இந்த ஒட்டுமொத்த தமிழகமும் இன்றைக்கு பாலைவனமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு சென்னையினுடைய தலைமைச் செயலகத்தில் நின்று கொண்டு இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமே ஒழிய நமக்கு ஏதோ கமிஷன் பிரச்சனை என்பதாக இங்கே யாரும் இதை புரிந்து கொள்ளக்கூடாது. அன்பு சகோதரர்களே, உண்மையிலேயே தமிழ்நாட்டை ஆளுகிற மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான அரசு என்பது ஒரு சமூக நீதி அரசு என்று சொன்னால், அது உண்மையிலேயே சமூக நீதி கொள்கையின் பால் கொண்ட அரசு என்று சொன்னால், செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பெரியாருடைய பிறந்த தினத்தின் மூலமாக சமூக நீதி தினமாக அறிவித்து தன்னை ஒரு சமூக நீதி அரசு என்று சொல்லிக் கொண்டால் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? உடனடியாக தமிழகத்துடைய இயற்கை வாழிடங்களை அழிக்கிற, இயற்கையை இல்லாமலாக்குகிற எந்த திட்டமும் தமிழ்நாட்டிலே செயல்படக்கூடாது என்று அறிவிப்பது மட்டுமல்ல, நாங்கள் ஒன்றிய அரசினுடைய தலைமையிலே இயங்குகிற எந்த திட்டத்திற்கும் நாங்கள் எந்த விதமான ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்க மாட்டோம். இப்பொழுதே நாங்கள் கிழித்தெறிகிறோம். 4500 ஏக்கர் நிலத்தை எடுத்து இன்றைக்கு பரந்தூரிலே அமையவிருக்கிற அந்த விமான நிலைய திட்டம் என்பது தமிழகத்திற்கு வேண்டாம் என்று அறிவித்தால் தான் அந்த அரசிற்கு பெயர் சமூக நீதி அரசு என்று பெயர். சமூக நீதி அரசு என்று சொன்னால் பரந்தூர் ஏகனாபுரம் கிராமங்களிலே இருக்கிற அந்த மக்களுக்கும் இந்த சமூக நீதி உண்டுதானே? உங்களது சமூக நீதியினுடைய எல்லைக்குள் நாங்களும் வருகிறோம் தானே? நாங்களும் சமூக நீதியினுடைய எல்லைக்குள் வருகிறோம் என்று சொன்னால், நாங்களும் 7.5 கோடி தமிழர்களிலே ஒருவர் என்று சொன்னால், தமிழகத்துடைய முதல்வர் எந்த விதமான நிபந்தனையும் இன்றி பரந்தூர் விமான நிலைய திட்டம் இந்த கூட்டத்தொடரிலே கைவிடப்பட்டது என்று அறிவிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறார். இல்லை என்று சொன்னால், அப்படி அறிவிக்கவில்லை என்று சொன்னால் 233வது நாள் போராட்டம், 333வது நாள் போராட்டம், 433வது நாள் போராட்டம் என்று போராட்டத்துடைய நாட்கள் கழியும் என்று மட்டும் நீங்கள் நினைக்காதீர்கள். எப்படி இந்த போராட்டத்தை துவங்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரிந்ததோ அதே போல அந்த போராட்டத்தை தலைமைச் செயலகத்திலே கொண்டு முடித்து வைப்பதற்கும் உங்களது கரங்களால் இது இல்லை என்று கையெழுத்து போட வைப்பதற்கும் எங்களால் முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் நினைத்தால் இந்தியாவில் மட்டுமல்ல, இந்த பூமி பந்திலே எதையும் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரம் கொண்டவர்கள் இந்த நாட்டுடைய முதல்வர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ பிரதமரோ மட்டுமல்ல, இங்கே எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறார்களே அவர்கள் தான் இந்த நாட்டுடைய அதிபர்கள், அவர்கள் தான் அதிகாரத்தை கையில் கொண்டவர்கள். எனவே போராடி ஓய்ந்து விடுவோம் என்று மட்டும் நீங்கள் நினைக்காதீர்கள். நான் ஒரு விஷயத்தை
அப்படியே படிச்சுட்டு தேடிக்கொண்டே வரும் பொழுது 4500 ஏக்கர் நிலத்தை பரந்தூரிலே எடுத்து விமான நிலைய திட்டத்தினுடைய சரக்கு பெட்டக விரிவாக்க திட்டமாக அங்கே நாங்கள் அமைக்கப் போகிறோம் என்று சொல்லி அரசாங்கத்தினுடைய அறிக்கை சொல்வதை படித்தேன். இன்னொரு அறிக்கை, அதே அறிக்கையிலே இன்னொரு பகுதியிலே சொல்லுகிறது, இப்பொழுது இருக்கிற இந்த விமான நிலையத்தை இதுபோல விரிவாக்க வேண்டும் என்று சொன்னால் 300 ஏக்கர் மட்டும் போதும். இங்க 4500 ஏக்கர் தேவை. இந்த 4500 ஏக்கரை 3000 ஏக்கர் விளைநிலங்கள், அதிலும் குறிப்பாக ஏகனாபுர கிராமம் என்பது ஒட்டுமொத்தமும் விவசாய நிலமாகத்தான் இருக்கிறது. அதுபோக 1000க்கும் அதிகமான ஏக்கர் நிலங்கள் நீர்வழி பாதையாக இருக்கிறது என்று சொன்னால் 500 ஏக்கர் தரிசு நிலத்தை தவிர 4000 ஏக்கர் நீரை தருகிற விவசாயத்தை வாழ்விக்கிற இந்த பூமியை ஏன் இவர்கள் இதற்காக எடுக்க வேண்டும் என்று ஆலோசித்த பொழுது அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள். 300 ஏக்கர் மட்டும் இருந்தா போதும் என்று சொன்னார்கள். 300 ஏக்கர் அந்த விமான நிலையத்தை சுற்றி எடுத்து அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணினா இவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போறாது. 234 போராட்டம் நடைபெறாது. இத்தனை நாள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. சமூக நீதி அரசின் பால் கொண்டிருக்கிற எங்களது நம்பிக்கை என்பது நீர்த்து போகாது. எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களை காலி பண்ணி எங்க வீடுகளை இல்லாமலாக்கி ஏழை எளிய மக்களுடைய வயிறுகளில் அடித்துத்தான் இப்படி ஒரு விமான நிலைய திட்டம் வர வேண்டும் என்று யார் அழுதது என்று எல்லோரும் கேட்டதை போல நானும் கேட்கிறேன். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. 300 ஏக்கர் மட்டும் போதும் விவசாயம் அந்த விமான நிலையத்தை சுற்றி என்று சொன்னால், ஆக பக்கத்திலேயே ஒரு 150 ஏக்கர் நிலம் இருக்கப்பா, அதை விட்டுட்டு ஏன் எங்கெல்லாமோ இந்த அரசாங்கம் தேடுது என்று எனக்கு ஒரு யோசனை வச்சு. நான் சொல்லுவது போல பக்கத்தில் இருக்கிற வேறு ஏரியாக்களை சொல்லலை, சும்மாவே இருக்கு. ஒரே ஒரு ஆளுக்காக மாசக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஊழியர் வேஸ்டாக காசை கொடுத்து செலவழிச்சிட்டு இருக்கிறான். தமிழ்நாட்டு மக்களுடைய 7.5 கோடி மக்களுடைய உரிமைகளை பாதிக்கிற, தமிழ்நாட்டுடைய மக்களுடைய உணர்வுகளை அத்தனையும் மதிக்காமல் நடந்து கொண்டிருக்கிற ஒருவருக்காக 156 ஏக்கர் வீணா இருக்கு. அந்த இடத்துக்கு பேர் வேற ஒன்றுமல்ல, ராஜ்பவன். இந்த ராஜ்பவன்ல எடுத்தா ஒரு 150 ஏக்கர் கிடைக்கும். மீதி ஒரு 150 ஏக்கர் விமான நிலையத்தை சுத்தி எடுத்துக்கிற வேண்டியதானே. இந்த ஐடியாவை சொல்றதுக்காக எனக்கு கமிஷன்லாம் தர வேண்டாம். கட்சிக்கு ஏதாவது ஃபண்டு தாங்கலாம் நான் தமிழ்நாட்டு அரசு கேட்கவே மாட்டேன். வேஸ்டா தான் இருக்கு. கவர்னர் இல்லாத தமிழகம், கெட் அவுட் கவர்னர் என்று சொல்வதை போல கவர்னர் இல்லாத தமிழகம் என்று சொன்னால் அந்த தமிழகம் உருப்படக்கூடிய தமிழகமாக இருக்கும். வேஸ்டா இருக்கிற ஒருவருக்கு ஏன் காசுன்னா, எனக்கு முன்பாக வீடு இழந்து நிற்கிறார்களே, நாளைய எதிர்காலம் என்னவாகும் என்று தெரியாமல் நிற்கிறார்களே, அவர்களுடைய வரிப்பணத்திலும் இயங்குகிற காசில் இருந்துதான் இன்றைக்கு உண்டு கொளித்துக் கொண்டிருக்கிறார் ஒருவர். அவரை வரட்டிட்டு அந்த இடத்துல அழகா அமைக்கலாமே, அல்லது ஆழ்வார்பேட்டையில் அமைக்கலாமே, மயிலாப்பூரில் அமைக்கலாமே, எங்கு வேண்டுமானாலும் அமைக்கலாமே. யாரெல்லாம் இன்றைக்கு செய்தி சேனல்களிலே உட்கார்ந்து கொண்டு இந்த திட்டத்திற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற ராமசுப்பிரமணியன்களை போல அவர்களுடைய வீடுகள் அவர்களுடைய ஏரியாவில் கொண்டு வைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஏன் எங்களுடைய இடத்தை காலி பண்ணி எங்களுடைய வாழ்வாதாரத்தை இல்லாமலாக்கி தான் கொண்டு வரணுமா? திரும்ப திரும்ப கேட்கிறோம், ஏன் இந்த அரசு காது கேட்காத ஒரு அரசாக இருக்கிறது என்று தெரியவில்லை. வளர்ச்சிக்கு எந்த விவசாயிகளும் தடையில்லை என்று சொன்னார்கள். அப்படின்னு நாம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. விவசாயி இல்லாம இந்த உலகத்துல வளர்ச்சியே கிடையாது. அவன் சோறு போட்டான் தான் மனுஷன் வாழவே செய்வான். எதற்கையா விவசாயிகள் நாங்கள் வளர்ச்சிக்கு தடையில்லை என்று ஏன் சொல்ல வேண்டும்? இந்த விவசாயிகள் தான் இந்த பூமியை உய்வித்துக் கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தெரியும்? கம்ப்யூட்டருக்கு முன்னால் உட்கார்ந்துட்டு காலையில நியூயார்க்கிலையும் மத்தியானம் துபாய்க்கும் செல்லக்கூடியவர்களுக்கு என்ன தெரியும்? நாம் சேற்றிலே கால் வைத்தால் தான் அவர்கள் சோற்றிலே கை வைக்க முடியும் என்று சொல்லுகிற பணியை செய்து கொண்டிருக்கிற நாம், உலகத்திலே உண்மையான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம், எனவே நாம் எப்படி வளர்ச்சிக்கு தடையாக இருக்க முடியும்? எவன் இப்படி வளர்ச்சிக்கு விவசாயிகள் தடையாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறானோ அவன் முளை மழுங்கியவனாகத்தான் இருக்க முடியும். அல்லது தமிழ்நாட்டிற்கு நான் இட்லி சுடவா தமிழ்நாட்டிற்கு வந்தேன் என்று சொன்ன அந்த அரைவேக்காடுகளாகத்தான் இருக்க முடியும். என்னையா இட்லி சுடுறதுன்னா என்ன அவ்வளவு கேவலமான வேலையா? இட்லி சுடுவது என்று அவ்வளவு கேவலமான வேலையா? அப்படி இட்லி சுட்டாலும் கூட நீங்க சுடுற இட்லியை வாங்கி ஒரு பொழுதும் தமிழ்நாடு திங்க மாட்டான். தமிழனுக்கு தெரியும் இது பிஜேபி சுடுற இட்லி, இது மோடி சுடுற வடைன்னு அவருக்கு தெரியும். ஒவ்வொரு மன் கி பாத்தும் மோடி சுடுகிற வடையாகத்தானே இருக்கிறது. எனவே எங்களுக்கு எல்லாம் தெளிவா தெரியும். நீ இட்லி சுடுறது காப்பி போடுறது எதை சொன்னாலும் இங்கே நம்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. நீங்கள் சொல்ல வேண்டியவர்கள்ட்ட போய் சொல்லுங்கள் என்று சொல்லுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு சொந்தங்களே, இப்படி ஒரு போராட்டத்தை எஸ்டிபி கட்சி நடத்தினா தமிழ்நாட்டு அரசு இந்த போராட்டத்தை ஒரு விமர்சனமாக எடுத்துக்கொள்ளணும். அல்லது இந்த தமிழ்நாடு அரசு இதற்கு அரசிற்காக வேண்டி ஒரு உதவி செய்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மாறாக தமிழ்நாடு அரசு, தமிழகத்துடைய காவல்துறை இந்த போராட்டத்தை முனைமழுங்க செய்வதற்காக வேண்டி அடக்குமுறைகளை கையாண்டால்,
அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டால் அடிக்க அடிக்க எழுகிற பந்தை போல எழுந்து சேலம் சென்னை 8 வழிச்சாலை எவ்வாறு அரசாங்க மாற்றம் ஏற்படுவதற்கு எடப்பாடியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு காரணமாக அமைந்ததோ அதுபோல பரந்தூர் விமான நிலைய திட்டமும் அமைந்துவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்தில் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு காவல்துறை அதிகாரி கூப்பிட்டு கேட்டாராம், ஏம்பா நீங்க தான் ஈரோட்டில் எஸ்டிபி தான் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்துருச்சே, எதுக்காக நீங்க போராட்டம் நடத்துறீங்கன்னு கேட்டாங்களாம். சிரிச்சுக்கிட்டே நம்ம நிர்வாகி சொல்லியிருக்கிற, ஏங்க நாங்க அமைச்சர் பதவி கொடுத்தா கூட மக்கள் போராட்டம் என்று சொன்னால் மக்களுக்கு ஒன்று என்று சொன்னால் உதறி விட்டு வந்துவிடக்கூடிய எங்கள்கிட்டயே ஆதரவு கொடுத்ததை பத்தி பேசுறீங்க, போங்க நீங்க எல்லாம் காவல்துறைக்கே லாய்க்கு இல்லைங்க, நீங்க எல்லாம் வேஸ்ட்டுங்க என்று சொல்வதை போல நம்முடைய நிர்வாகி சொல்லியிருக்கிறார். அப்படி போராடுகின்ற எல்லோரையும் இவ்வாறு ஒதுக்கி வைத்து விட்டு நீங்கள் எதை சாதிக்க நினைக்கிறீர்கள் என்று எங்களுக்கு புரியவே இல்லை. அன்பார்ந்த தோழர்களை, நம் முன்பாக 2 கேள்விகள் தான் இருக்கிறது. நேரத்துடைய அருமை கருதி என்னுடைய உரையை மிகச் சுருக்கமாக உரையாற்ற நான் ஆசைப்படுகிறேன். நம் முன்பாக 2 கேள்வி இருக்கிறது. ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், இவர்கள் கொடுக்கிற எந்த வாக்குறுதியையும் இவர்கள் காப்பாற்றுவார்களா? அரசாங்க அதிகாரிகள் அரசு காவல்துறை போன்றவர்கள் எல்லாம் கொடுக்கிற வாக்குறுதியை காப்பாற்றுவார்களா? இதற்கு முன்பு காப்பாற்றி இருக்கிறார்களா? இரண்டாவது கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த திட்டம் பரந்தூர் பகுதியிலே அமைவதற்கு சரியான திட்டமா? இந்த திட்டம் பரந்தூர் பகுதியிலே அமைவதற்கு சரியான திட்டமா என்று கேட்டால் இந்த 2 விஷயத்திலும் இல்லை என்கிற பதிலை தவிர வேறொரு பதில் நமக்கு கிடைக்காது. எனக்கு முன்பாக பேசி காட்டிய தோழர் வெற்றி செல்வனாக இருக்கட்டும், தோழர் திருமுருகன் காந்தியாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பதை அழகாக சொல்லி காட்டினார். என்எல்சியில் இடம் எடுக்கிறான், உங்களுக்கெல்லாம் வேலை தருவேன்னு சொன்னான், ஏதாவது வேலை தந்தானா? ஒருவருக்கு கூட வேலை தரவில்லை. மாறாக நீ இன்னொரு தமிழனுக்கு கொடுக்காவிட்டால் கூட பரவாயில்லை, இடம் தராத ஒருவனுக்கு கொடுத்து அவன் ஒரு தமிழனாக இருந்தால் கூட பரவாயில்லை, 2300 போஸ்டிங் ஆள் எடுத்திருக்கிறான், ஒருவன் கூட தமிழகத்தை சேர்ந்தவராக இல்லை, எல்லோரும் வடமாநிலத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான் என்று சொன்னால் நீ எந்த அளவுக்கு எங்களுடைய முதுகில் அடித்தாலும் பரவாயில்லை, வயிற்றில் அடிக்கின்ற ஆபத்தான அரசாக இந்த அரசினுடைய செயல்பாடு இருக்கிறது. எனவே இவர்கள் சொல்வதை போல 3 மடங்கு தந்துருவோம், கைட்லைனை விட 3 மடங்கு தந்துருவோம், 4 மடங்கு தந்துருவோம் என்று சொல்லுகிற அந்த 4 மடங்கு ஆசைக்கெல்லாம் ஆசைப்படுபவர்கள் நாங்கள் அல்ல. நீங்கள் வேண்டுமானால் ஜி ஸ்கொயர் என்கிற பெயரில் பலவிதமான ஸ்கொயர் லாபம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி ஏமாறக்கூடிய ஏமாளிகள் அல்ல. தோழர் அழகாக சொல்லி காட்டினார் கதிரேசன், அவருக்கே உரிய விதத்தில் சொல்லி காட்டினார். இந்த இடத்தில் கைதட்டல் வர வேண்டுமே, இந்த இடத்தில் மக்கள் எல்லாம் நம்மை கவனிக்க வேண்டுமே என்று ஒரு அரசியல்வாதி பேசுவது போல் பேசாமல் ஒரு விவசாயியை போல இந்த நாட்டுடைய குடிமக்களை போல அழகாக சொல்லி காட்டினார். நீ என்ன செய்தாலும் பரவாயில்லை, என்னுடைய உயிரை கொடுத்தாவது பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நான் நிறுத்தியே தீர்வோம் என்று சொன்னார். அப்பொழுதுதான் எனக்கு மனதில் என்னுடைய மனசுல ஒரு சிந்தனை ஊசலாடியது. 3 வருஷ காலம் டெல்லியே முற்றுகையிட்டு 56 இன்ச்சு மாறும் என்று சொன்ன மோடி, 1 இன்ச்சு கூட பின்வாங்க மாட்டேன் என்று சொன்ன அமித்ஷாவையும் பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓட வைத்து 3 வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்கிய கூட்டம் அல்லவா இந்த விவசாயியுடைய கூட்டம்? யாரை நோக்கி, யாரை பார்த்து இதெல்லாம் நீங்க வந்து சொல்றீங்க? யாரை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டு நீங்க எல்லாம் செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள்? எத்தனை கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கிறார்கள் பாருங்கள் எங்களது பாட்டிமாரெல்லாம், எத்தனை எங்களது சகோதரிகள் எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்காங்க பாருங்க. 3 மணிக்கே வந்து உட்கார்ந்துட்டாங்க, நாங்க கூட 5 மணிக்கு தான் வந்தோம். ஆனால் 3 மணிக்கே போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். 233 நாட்களாக போராட்டம் நடத்த தெரிந்த அவர்களுக்கு இந்த திட்டத்தை இல்லாமலாக்குவதற்காக எதையும் இழக்க தெரிந்துதானே அவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் நாங்க வந்து ஆக்ரோஷமா சொல்றோம், ஆனா ரொம்ப எளிமையா சொன்னார். எவ்வளவு மோசமான திட்டம் என்பதை சொன்னார். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுபவர்கள் அல்ல அவர்கள். எங்களுடைய பகுதியில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 70 ரூபாய்க்கு போகுது, ஆனால் 5 கிலோமீட்டர் தாண்டி வந்தா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபாய்க்கு போகிறது, 2000 ரூபாய்க்கு போகிறது என்று சொல்லி பாவிகளா விவசாயிகளையும் கூட கணக்கு பார்க்க வைத்த ஆபத்தான அரசாக இந்த அரசு இருக்கிறது. ரொம்ப மோசமான விஷயம் சொல்லி காட்டுறாங்க. நாங்க இல்ல காரணம், ஒன்றிய அரசு சொல்லுகிறது நாங்கள் செய்கிறோம், ஒன்றிய அரசு சொல்லுகிறது நாங்கள் வரியை உயர்த்துகிறோம், ஒன்றிய அரசு சொல்லுகிறது நாங்கள் வேட்டையாட அனுமதிக்கிறோம் என்று சொன்னால் நீங்க என்னத்துக்கு அங்க வந்து இருக்கிறீங்க என்று நாங்கள் கேட்போமா இல்லையா? உங்களை என்னத்துக்கு எங்க ஊர்காரன் பேசல சொல்லணும், நீங்க என்னத்துக்கு இந்த இடத்துல வந்து இருக்கிறீங்க? எல்லாம் ஒன்றிய அரசு தான் என்று சொன்னால் இட்லி சுடுறவன் கையில கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே, இல்லைன்னா நாங்க பார்த்து கொள்ள மாட்டோமா? அன்பு சொந்தங்களே, ஒன்றிய அரசு சொல்லுகிறது ஒன்றிய அரசு சொல்லுகிறது என்று மாநில அரசு அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற இந்த போக்கு என்பது ஆபத்தான போக்கு. இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்கு. தமிழக முதல்வர் இதுவரை வேங்கை வயலுக்கு செல்லவில்லை,
அங்கு மனித மலத்தை குடிநீரோடு கலந்த அந்த மனித மிருகங்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இதுவரை பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை பற்றி இதுவரை சொல்லவில்லை. சொன்னால் அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார். நாங்கள் மக்களுடைய விருப்பத்தை மீறி நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் என்று சொன்னால், இன்றைக்கு மக்களுடைய விருப்பத்தை மீறி இன்றைக்கு ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் யார்? மக்களுடைய விருப்பத்தை மீறி எங்களை இன்றைக்கு அந்த 13 கிராமத்திற்கு உள்ள ஒவ்வொரு கிராமத்துக்கு நடுவுலையும் ஐடி கார்டு வச்சு இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று கொண்டிருக்கிறோமே, இதனை செய்கிற காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் தமிழகத்துடைய முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இல்லையா? தமிழகத்துடைய மாண்புமிகு அமைச்சர் வேலு சொல்லி காட்டுகிறார், இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டே தீரும் என்று சொல்லுகிறார். என்று சொன்னால் முதல்வர் ஒன்றை சொல்ல, காவல்துறை அதிகாரிகளும் அமைச்சர்களும் ஒன்றை செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அரசு ஆபத்தான அரசு அல்ல, இது கையாலாகாத அரசு என்கிற நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். எனக்கு புரியல. தமிழ்நாட்டினுடைய முதல்வர் என்று சொல்பவர் சாதாரணமான பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்போர் அல்ல. முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞராக இருக்கட்டும், அதற்கு முன்பிருந்த முதல்வர்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அந்த வார்த்தைக்கு அடுத்த இடமே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அதிகாரப்பூர்வமான சரியான செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு சென்றார்களே, அப்படி ஒரு வார்த்தை உங்களிடத்திலிருந்து வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒரு இடத்துல நீங்க சொல்றீங்க மக்கள் விருப்பம் இல்லாமல் நடைமுறைப்படுத்தப்படாது என்று சொல்லி, அடுத்த நாளே அமைச்சர் வேறொன்று சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்களது கட்டுப்பாட்டில் இந்த அரசாங்கம் இருக்கிறதா இல்லையா? உங்களது கட்டுப்பாட்டில் அமைச்சர்கள் இருக்கிறார்களா இல்லையா? உங்களது கட்டுப்பாட்டில் IAS IPS அதிகாரிகள் இருக்கிறார்களா இல்லையா என்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. உங்க கையில இல்லைன்னா வேறு யார் கையில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வியும் சேர்ந்து எழுகிறது. எனவே அன்பு சொந்தங்களை, மிக முக்கியமானது ஒரு தருணத்தை இன்றைக்கு நாம் அடைந்திருக்கிறோம். இந்த போராட்டத்தை இன்னும் வீரியமாக எடுத்து செல்வதற்கான காலத்தினுடைய கட்டாயமாக நிலையை இன்றைக்கு நான் பார்க்கிறேன். ஜனநாயக சக்திகள் இன்றைக்கு தோளோடு தோள் நின்று இன்றைக்கு பரந்தூரிலும் ஏகனாபுரத்திலும் நடத்தப்பட்டிருக்கிற போராட்டத்தை சென்னையை நோக்கி எங்களால் முடிந்த அளவிற்கு இன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்து விட்டோம். இனியும் இந்த போராட்டத்தை நாம் நடத்தி தலைமைச் செயலகத்தை நோக்கி கொண்டு செல்லக்கூடாது என்று சொன்னால் அது மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கரங்களில் மட்டும்தான் இருக்கிறது. அதற்கு நாம் சொல்லுகிற தீர்வு என்ன? வரவிருக்கிற 20ஆம் தேதி தமிழகத்துடைய சட்டமன்றம் கூடவிருக்கிறது. தமிழகத்துடைய சட்டமன்றத்திலே பட்ஜெட்டை பற்றி பேச போகிறீர்கள். அந்த பட்ஜெட்டை பற்றி பேசுகிற அதே இடத்திலேயே பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டது என்கின்ற ஒரு அறிவிப்பை தமிழகத்துடைய முதல்வர் சட்டமன்றத்தில் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அன்பு சொந்தங்களே, ஒரு முறை கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி சென்னையிலே நடத்தப்பட்ட சூழலியல் சம்பந்தமான ஒரு மாநாட்டில் தான், அதிலே பூவுலகினுடைய நண்பர்கள் தோழர் சுந்தரராஜன் உள்ளிட்டோர் பங்கு பெற்றிருந்த ஒரு மாநாட்டிலே தான் தமிழகத்துடைய முதல்வர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். தமிழகத்தினுடைய முன்மாதிரி என்பது சமூக நீதியினுடைய முன்மாதிரி மட்டுமல்ல, மாறாக இந்த மாநாட்டின் வாயிலாக சமூக நீதி முன்மாதிரியை எவ்வாறு தமிழகத்தை இந்தியா பின்பற்றுகிறதோ அதுபோல சூழலியல் நீதிக்கான முன்மாதிரியாக தமிழகம் மாறும் என்று சொல்லி காட்டினார். நான் வரவேற்கிறேன், நான் பாராட்டுகிறேன். அந்த துறைக்காக வேண்டி ஒரு அமைச்சரை போட்டார். அதற்காக வேண்டி 100 கோடி ரூபாயை அதனுடைய ஆய்வுக்காக வேண்டி ஒதுக்கினார். எல்லாம் ஒரு புறம் செய்துவிட்டு இன்னொரு புறம் நீங்க கப்பலுக்கு உள்ளே இருந்துட்டு கப்பலை நல்ல வலிமையாக்கி விட்டு இன்னொரு இடத்துல ஒரு ஓட்ட போட்டா எவ்வாறு அந்த கப்பல் மூழ்கும் கப்பலாக மாறுமோ அது மாதிரி தமிழகம் சமூக நீதியினுடைய முன்மாதிரியாக இருக்கிறது. ஆனால் சூழலியல் நீதியினுடைய முன்மாதிரியாக இல்லாமல் இருக்கிற சூழலை இன்றைக்கு பரந்தூர் ஏற்படுத்தியிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, ஏதோ தமிழ்நாட்டில் பரந்தூர் மட்டும்தான் சூழலியலை பாதிக்கின்ற ஒன்று என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் 4500 ஏக்கரை கொண்டு அமைக்கப்படவிருக்கிற இந்த திட்டம் சூழலியலுக்கு மிகப்பெரிய எதிரி. ஏறத்தாழ சென்னையினுடைய செம்பரம்பாக்கம் ஏரி இன்றைக்கு நிரம்புகிறது என்று சொன்னால் அது கம்பன் கால்வாயில் இருந்து வருகிற நீரினால் தான் இயங்குகிறது. சென்னை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பெரு வெள்ளத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது என்று சொல்லி நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்கள் தலைமையிலான அறிக்கை கொடுத்திருக்கிறார். இப்படி சென்னை ஒரு ஆபத்தா இருக்குது. ஒவ்வொரு மழை பெய்யும் பொழுதும் சென்னையில எப்போ வெள்ளம் வருமோ என்று தெரியாத ஒரு மோசமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தமிழக அரசு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை அதற்காக செலவழிக்கிறது. சென்னையில வெள்ளம் வரக்கூடாதாம், ஆனால் சுற்றி இருக்கிற பரந்தூர் அழிந்து போவதற்கான எல்லாவற்றையும் அதிகாரிகள் திட்டமிடுவார்கள் என்று சொன்னால் இதைவிட ஒரு முரண் நகை வேறு ஒன்றாக இருக்க முடியுமா? அதே போல இன்றைக்கு தென்காசி மாவட்டத்தை எடுத்துக்கொள்வோம். தென்காசி மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு கனிம வள கொள்ளையினால் இன்றைக்கு பாதிக்கப்படுகிற ஒரு மாவட்டமாக இருக்கிறது.
அருகில் இருக்கிற கேரளா மாநிலம் தன்னிடத்திலே இருக்கிற எல்லா இயற்கை வளங்களையும் பாதுகாத்துக் கொள்கிறது. ஆனால் தென்காசி மாவட்டத்திலிருந்து கல்லை உடைச்சி டாரஸ் லாரிகளில் எல்லாம் இன்றைக்கு எம்சாண்டை கொண்டு போய் இன்றைக்கு தென் கேரளாவிற்கு கொண்டு சென்று கோடிக்கணக்கான ரூபாய் மாஃபியா பணம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி தமிழக அரசு கவலைப்படவில்லை. இடிந்த கருவின் நிலைமை இன்னைக்கு நமக்கு தெரியல. கூடங்குளத்தில் ஒவ்வொரு நாளும் உள்ளூர் பத்திரிகை செய்தியை படித்தால் கூடங்குளம் அணு உலை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை அனுதினமும் படிக்க முடியும். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை செலவழித்து கூடங்குளம் அணுமிலை நிலையத்தை அமைத்துவிட்டு எதற்காக தினம் தினம் அவர்கள் நிறுத்தி வைக்கிறார்கள் என்கிற கேள்வியை இன்றைக்கு எழுப்புவதற்கு யாரும் இல்லை. நியூட்ரினோ திட்டத்துடைய நிலை என்ன என்பது இதுவரை நமக்கு புரியவில்லை. சேலம் சென்னை 8 வழிச்சாலையினுடைய நிலை என்ன என்று தெரியவில்லை. இன்றைக்கும் அது முழுவதுமாக கைவிடப்பட்டதாக இதுவரை அறிவிக்கப்படவில்லை. அதுபோல இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையம் என்எல்சி எடுத்துக்கொண்டால் இது பரந்தூர் விமான நிலையமாவது ஏதோ மக்கள் பயன்பாட்டிற்கு அரசாங்கத்தின் பயன்பாட்டிற்கு பயன்படுகிறது என்று சொல்லி ஒரு எத்திக்ஸ் இருக்குன்னு ஏத்துக்கலாம். என்எல்சியில என்னையா இருக்குது, தனியாருக்கு கொடுக்க போறோம்னு சொல்லிட்டான். தனியாருக்கு கொடுக்க போவதற்காக வேண்டி ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இன்றைக்கும் கையகப்படுத்துவதற்காக தமிழக அரசு ஏன் முயற்சி செய்கிறது புரியல. தோழர் வன்னியரசு சொன்னதை போல புரோக்கரேஜ் பண்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தயாராகிட்டா என்று கேட்டதை போல இன்றைக்கு ஒரு புரோக்கரேஜ் மாதிரி அதானிக்கும் அம்பானிக்கும் என்னுடைய வளங்களை தாரை வார்த்து கொடுப்பதற்காக எவன் முன்னின்றாலும் எவரையும் எதிர்த்து போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். என்னுடைய மண், என்னுடைய காற்று, என்னுடைய நீர், என் வளம் என்பது அது ஏதோ நான் சம்பாதித்து இந்த உலகத்திற்கு வழங்கியதல்ல. மெக்சிகோ பழமொழி சொல்லுவதை போல நீங்கள் இந்த உலகத்திலே சுவாசிக்கிற காற்று, நீங்கள் இந்த உலகத்திலே குடிக்கிற தண்ணீர், நீங்கள் இந்த உலகத்திலே உண்ணுகிற உணவு அத்தனையும் ஏதோ நீங்கள் கொண்டு வந்ததல்ல. உங்களது சந்ததிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய சொத்தல்ல, மாறாக உங்களது சந்ததியிடமிருந்து நீங்கள் பெற்ற கடன். இன்றைக்கும் பாருங்கள் துருக்கி எவ்வளவு மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. 1 மாச காலத்திற்கு முன்பாகத்தான் துருக்கியிலே நிலநடுக்கம், எத்தனை ஆயிரம் பேர் இறந்து போனார் என்று கூட இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்பொழுது பெருவெள்ளம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இயற்கை பேரிடர்களால் இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிற தருணத்தில் சொந்த காசில் சூனியம் வைக்கிற திட்டம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அது பரந்தூர் விமான நிலைய திட்டம் தான் சொந்த காசில் சூனியம் வைக்கிற ஒன்றாக இருக்கும். இது இந்த அரசுக்கு புரிகிறதா இல்லையா என்று தெரியவில்லை. நாங்கள் பரந்தூரிலே ஏகனாபுரத்திலே நின்று நாங்கள் கத்திக் கொண்டிருந்தோம். சட்டமன்றத்தில் இருப்பவர்களுக்கு புரியவில்லை என்று நினைத்தோம். இப்பொழுது அருகில் நாங்கள் வந்துவிட்டோம். மாவோ சொல்லுவதை போல அவர்கள் செவிடர்கள், நீங்கள் வலுவாக குரல் எழுப்புங்கள் என்று சொன்னதை போல வலுவாக குரல் எழுப்புகிறோம். வேண்டாம் வேண்டாம், பரந்தூர் விமான நிலைய திட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்று வலுவாக நாங்கள் குரல் எழுப்புகிறோம். சமூக நீதியினுடைய அரசு என்பது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், தமிழகத்துடைய மாடல் என்பது திராவிட மாடலாக இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டிய திட்டம் என்பது பரந்தூருடைய திட்டமாகத்தான் இருக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட திட்டம் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படாது என்கிற நம்பிக்கையோடு யார் ஆதரவளித்தாலும் ஆதரவளிக்காவிட்டாலும் கூட இன்றைக்கு வரை அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராம மக்களுக்கு நான் ஒரு ராயல் சல்யூட்டை நான் அடிக்கிறேன். நீங்கள் இந்த நாட்டினுடைய வரலாற்றிலே பதிக்கப்பட போகிற முத்துக்களாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள். எவ்வாறு 2011 காலகட்டத்திலே கூடங்குளம் போராட்டம் என்பது உலகத்தின் முன்மாதிரி போராட்டமாக இருந்ததோ அதுபோல பரந்தூரினுடைய போராட்டம் உலகத்தினுடைய முன்மாதிரி போராட்டமாக, ஜனநாயக போராட்டமாக வரலாற்றில் இடம்பெறும். அதுவரை நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். எதிரி எவ்வளவு பலமானவன் என்பது அல்ல, எதிரியை எவ்வளவு பலத்தோடு அறத்தோடு அறச்சீற்றத்தோடு எதிர்க்கிறோம் என்பது மட்டும்தான் முக்கியம். நம்மை பொறுத்தவரை எதிரி யாராகவும் இருக்கட்டும், என் வாழ்வார்க்காக, என்னுடைய உணவிற்காக, என்னுடைய உரிமைக்காக, என்னுடைய சந்ததியினுடைய உரிமைக்காக எவன் கேட்டாலும் ஒரு அடி நிலமல்ல, ஒரு பிடி மண்ணை கூட நீங்கள் வழங்க கூடாது, வழங்க மாட்டோம் என்பதை அறுதிட்டு சொல்லுகிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது. எனவே நாளைய வரலாற்றை படைக்க போகிற மாபெரும் வீரர்களுக்கு மீண்டும் ஒரு சல்யூட்டை சொல்லி மீண்டும் ஒரு போராட்டத்தை நாம் நடத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லி, மிக அற்புதமான ஒரு போராட்டத்தை தாம்பரத்துடைய நகராட்சியினுடைய பகுதிகளில் ஏற்பாடு செய்த செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் இந்த சென்னை தெற்கு மாவட்ட மண்டலத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் எஸ்டிபி கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதோடு, தங்களது மிக இறுக்கமான அந்த நேரத்திலும் கூட, மிக நெருக்கடியான நேரத்திலும் கூட இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிற மரியாதைக்குரிய ஜனநாயக சக்திகள் அத்தனை பேருக்கும்
பரந்தூரிலும் ஏகனாபுரத்திலும் இருந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற தோழர்கள் தோழியர்கள் உட்பட அத்தனை பேருக்கும் எஸ்டிபி கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.